இந்த செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை தான் இப்போது உங்களுக்காக வழங்குகிறோம். அதன் அடிப்படையில் புதன்கிழமை இரவு, அதாவது இன்று அதிகாலை நாளைக்குள் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கு தான் தீர்மானித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாங்கள் நேற்று அதிகாலையிலிருந்து உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்குகின்ற அத்தனை காணொலிகளிலும் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஈரான் அமெரிக்கா என்பது இப்போது எந்த சூழலில் இருக்கிறது என்று. அதன் அடிப்படையில் ஹெர்மோஸ் ஜலசந்தி தற்காலிகமாக மூடப்படுகின்ற சூழலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதே போலத்தான் ஈரானினுடைய அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் முற்றுப்பெற்று மீண்டும் சமாதானத்திற்குள் உள்நுழைய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பிரித்தானியாவினுடைய பதவி விலகும் பிரதமரான கேர் ஸ்டாமர் மற்றும் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஆகியோர் அதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையிலே பல நாடுகள் இதனை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்ற போதிலும் கூட ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருந்த அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிக்கிரியைகள் கிட்டத்தட்ட 61 வருடங்களுக்கு பின்னர் அவர் ஈராக்கிற்கு வந்திருக்கிறார். ஆனால் உயிருடன் அல்ல, உயிரற்ற நிலையில் அவருடைய இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் புதன்கிழமை, அதாவது நாளைய தினம் முற்றும் முழுதாக அதனுடைய பூர்த்தியை எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது 9ஆம் திகதி என்பதுதான் அவருடைய இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் இறுதி நாள் நிகழ்வுகள் அப்படி இடம்பெற உள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இப்போதைய சூழலிலே ஈரானினுடைய தலைவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களை நாங்கள் தாக்கி விடுவோமோ என்ற அச்சம் அவர்களை குடிகொண்டிருக்கிறது. என்றாலும் தாங்கள் பெரும்பாலும் காக் தீவுகளை இன்றிரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் மீண்டும் தாக்குவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் நேட்டோ மாநாட்டினுடைய அந்த வளாகத்திலிருந்து அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டிருக்கிறது. நாங்கள் இதற்கு முன்னர் வழங்கிய காணொலியில் கூட உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். அமெரிக்கா மற்றும் ஈரானினுடைய அறிவிப்புகள் காரணமாக சர்வதேசத்தில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 வீதத்தால் அதிகரித்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போது இன்னும் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், ஈரான் தாக்குதல் நடாத்தியமை தான் இதற்கான பிரதான காரணம் என்று. ஈரானினுடைய சிரிக் பிராந்தியத்தை அண்மித்து அமெரிக்கா தாக்குதல் நடாத்தியிருந்தது. கிட்டத்தட்ட 80 நிலைகளை அவர்கள் தாக்கினார்கள். ஈரானினுடைய பதில் தாக்குதலுக்கு நடவடிக்கையாகத்தான் அவர்கள் மீண்டும் தாக்கினார்கள். 80 நிலைகளை அவர்கள் தாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையிலே தென் லெபனானினுடைய பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் துருப்புகள் முற்றும் முழுதாக வாபஸ் பெறும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பாராட்டியிருக்கிறார். அதாவது அவர் கூறியிருக்கிறார், போர்க்காலத்திலே திறமையான பிரதமராக இருந்தார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலிலே அமெரிக்க ஜனாதிபதி தனக்கு கத்தார் அரசாங்கம் வழங்கிய விமானத்தை தன்னுடைய புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானமாக பயன்படுத்துகிறார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது இப்போதைய நிலையில் அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 என்கின்ற சொல்லக்கூடிய அந்த விமானத்தை தான் பிரித்தானியாவுக்கு நேரே துருக்கியிலிருந்து பிரித்தானியாவுக்கு அடுத்த பயணம் செல்ல இருப்பதாகவும், அதற்கென்று அதனை பயன்படுத்தாமல் தன்னுடைய பழைய விமானத்திலேயே செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், அங்கு செல்லக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அதனை பார்ப்பதற்கான ஒரு அவகாசமாக அதன் பயணிப்பதற்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அதனை தான் பயன்படுத்திக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நிலையிலே ஈரான் தெரிவித்திருக்கிறது, தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தயாராக இருக்கிறோம், வந்தால் வாருங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய ஆலோசகர் அந்த கருத்தை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேண்டியிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.